ஆசைப்படுறது தப்பில்லை, ஆசைப்படுறது தப்பே இல்லை. கண்டிப்பாக அனைத்துக்கும் ஆசைப்படு, அது அளவறிந்து ஆசைப்படு. போறான்னா காரில் அவனை கொண்டு போட்டு நம்ம அந்த காரில் போடணும்னு ஆசைப்படக்கூடாது. அழகாக ஒருத்த பொண்டாட்டியோட போனான்னு இந்த பொண்ணை அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறது செல்வம். சாமி, சில பேர் நல்லதே பண்றோம், ஆனா ஏன் அந்த கடவுள் எங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. நானே நம்ம யாருக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் ஒன்றும் பண்ணல, ஆனா ஏன் இந்த கடவுள் எங்களை ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னுங்கிற வார்த்தை வருது. ஏன் உங்களுக்கு நல்லது பண்றவங்களுக்கு ஏன் இந்த இல்லை, அது நிறைய அதுதான் நாம விதைச்சது தப்பா விதைச்சு போட்டோம். இப்போ கடன் வந்து கேட்குறேன், பசி ஆகுதுன்னு வாரவனுக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்தா கம்முன்னு சாப்பிட்டு போயிடுவேன், அல்லது 5 இட்லி வாங்கி கொடுக்கலாம். இங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து, ஐயோ சாமி எங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு பணம் இல்லை, சோத்துக்கு இல்லை, சரின்னு 5000 ரூபா கொடுத்தோம், அது வட்டிக்கு போட்டு வாங்கிக்குவாங்கன்னுது. தப்புமா, நீ திருப்பி கொடு. சரி வாரம் 500 சரி கொடுன்னு ஒரு 2-3 வாரம் கொடுத்து அதுக்கப்புறம் இல்லை. ஏன்னு கேட்டோம்னா, ஐயோ நான் வறுமையில் இருக்கிறேன். ஆக மொத்தம் மனிதர்களுடைய இயல்பே என்னன்னா, வாங்கிறத கொடுக்கப்படாது. இருக்கிறவனும் கொடுக்க மாட்டேங்கிறேன், இல்லாதவனும் கொடுக்க மாட்டேங்கிறேன். என்ன பண்ணுறது? இதுதான் நன்மை செய்கிறது நம்ம கடமை, செஞ்சுட்டு தான் இருக்கு. மழை வருது, மழை எதுக்காக பெய்யுதுன்னு கேட்டோம்னா, இந்த நாடு செழிக்கணும், நல்லாட்சி நடக்கணும், நல்லபடியாக வெள்ளம் வரணும். மழை வருது, ஆனால் கொட்டுது. இப்போ வடநாடுகளில் பார்த்திங்கன்னா அப்படியே மழை கொட்டுது, ஆந்திராவிலெல்லாம் கொட்டுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் கொட்டுச்சு, சென்னையிலையும் கொட்ட போகுது. இந்த கொட்டில் ஒரு பெரிய அழிவே வரும் நிச்சயம். நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய அழிவு, அதாவது உலகத்தில் வந்து மனித இனத்துக்கு மிகப்பெரிய அழிவு வந்துட்டு இருக்குதுங்கிறத பல்வேறு நாடுகளில் சண்டைகள் நடக்குது, பூகம்பம் நடக்குது, நிலச்சரிவு நடக்குது. நம்ம இப்போ பார்த்தோம் கேரளாவில். அடுத்து ஒரு பெரிய மழை வரப்போகுது. இங்கே தமிழ்நாட்டில் கூட சில இடத்துல நில அதிர்வுகள் வருது. இப்போ கூட இங்கே பக்கத்தில் வந்திருக்குன்னு சொன்னாங்க, திருப்பூரில் வந்திருக்கு. அதான் அது மாதிரி வரும், கட்டாயம் வரும். அதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா, நாம் கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா இறைவன் நமக்கு கருணை செய்வார். 100 பேர் சாகிற இடத்துல நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறீங்களா சாமி? கட்டாயமா. ஓ கப்பல் வந்துச்சு, ஒருத்தர் சொன்னா சாய் வந்தால் மட்டும்தான் நான் அதிலே போவேன், அவர் கூட போக மாட்டேன்னு. முதல்ல ஒரு படகு வந்துச்சு மாண்டேன்ட்டேன், பெரிய கப்பல் வந்துச்சு மாண்டேன்ட்டேன். அப்புறம் எல்லாம் பார்த்து முடியல, வெள்ளம் பெருசாக வந்தோன்னா ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு போனேன். அப்போ சாமியாக வரமாட்டார். அன்னைக்கு சாமியை நேரில் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மனிதனமே வீணாக போயிரு. எல்லாத்துக்கும் காத்தால தூங்கி எழுந்திரிச்சுன்னா, சாமி இன்னைக்கு 4 இட்லியும் கொஞ்சம் சட்னி சாம்பார் வேணும், புளி சட்னி கொஞ்சம் தூக்கலாக வேணும்போ. நீங்கள் இப்போ உள்ள மனிதர்கள்ட்ட எதை குறையா பார்க்குறீங்க? இப்போ மனிதர்கள்கிட்ட வந்து மனிதத்தன்மை இல்லாமல் இருக்குது. அதாவது 100க்கு ஒரு 90 பேர்த்துக்கு மேலேயே மனிதம் செத்து விட்டது. சத்தியமாக சொல்கிறேன், மனுஷன் செத்து போயிட்டான். ஏன்னா எப்படி வந்து ஒரு காக்காய் எருத்துக்கு கழுத்து புண்ணை கொத்துதும்பாங்க அந்த காலத்தில். பார்த்தீங்கன்னா எருது வண்டி ஓட்டி கழுத்தில் புண்ணு, அது வேதனையில் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் இந்த எருது என்ன காக்காய் என்ன பண்ணணும்னா, அந்த புண்ணை கொத்தி சாப்பிடும். இப்படித்தான் இன்னைக்கு மனிதனுடைய இது இருக்குது, ஆசைகள். எல்லாம் ஆசைப்படுறான், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறான், பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படுறான். 80 வயசானாலும் ஆசைப்படுறான், 90 வயசானாலும் ஆசைப்படுறான், 20 வயசுலையும் ஆசைப்படுறான். ஆக இப்படிப்பட்ட ஆசை அதிகரித்த காரணத்தினால இன்றைக்கு வன்கொடுமைகள், போதை, மது, கஞ்சா, அபினு, அது ஏதோ புதுசாக பவுடர்கள்லாம் இவனுக்கு இதெல்லாம் போகும்போது அவனுக்கு அம்மா யாரு, அக்கா யாரு, மனைவி யாருன்னு தெரியாமல் போச்சு. இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன் மிகப்பெரிய ஒரு அழிவு வருது. ஏன்னா இவங்ககிட்ட எல்லாம் போயிடுச்சு, ஆன்மீகம் போயிடுச்சு. இன்னைக்கு பெரிய விளம்பரப்படுத்துகிற கோயிலில் கூட்டம் வருது. அப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். அந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு கோயில் கட்டினோம்னா அவன் ஏதோ ஒரு வழியில் தவறு பண்ணால் மட்டும்தான் பணத்தை கொண்டு வர முடியும். நாம் போய் ஒரு ஐயா நாங்கள் ஒரு கோயில் வச்சுருக்கோம் பணம் கேட்டால் கொடுப்பாங்களா? 100 ரூபா கொடுப்பாரு, 1000 ரூபா கொடுப்பாரு அதிகபட்சமாக. அப்போ நீங்கள் சொன்னீங்க சாமி, இப்போ வந்து ஆசை தான் இவ்வளோத்துக்கு காரணம் அப்படிங்கிறீங்க. ஆமாம். இப்போ ஆசைப்படுறது தப்பா சாமி? ஆசைப்படுறது தப்பில்லை, ஆசைப்படுறது தப்பே இல்லை. கண்டிப்பாக அனைத்துக்கும் ஆசைப்படு, அது அளவறிந்து ஆசைப்படு.
போறான்னா காரில், அவனை கொண்டு போட்டு நம்ம அந்த காரில் போடணும்னு ஆசைப்படக்கூடாது. அழகாக ஒருத்த பொண்டாட்டியோட போனான்னு இந்த பொண்ணை அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறது செல்வம். எப்படி நம்ம பார்த்த நாயன்மார் கதையில் ஒன்றுமே இல்லை, எங்கேயோ போனார், அரிசி அள்ளிட்டு வந்தார், சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க. இதுதான் அன்பு. இதுக்கு பேர் தான் ஆசை. ஆசை எதுக்கு பட்டார் அவரு இளையான்குடி நாயனார்? ஆசை எதுக்காக பட்டார்னா, மக்களுக்கு உணவு கொடுக்கணும். எந்த மக்கள்? தினம் கோயிலுக்கு வந்து கட்டுக்கிறான்னு அவனுக்கு அல்ல, அடியார்களுக்கு. அதைத்தான் அடியார்களுக்கு உணவு கொடுக்கிறது பெரும் பயனர். அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல், உண்மையாமெனில் உலகன்முன் வருகன் உரைத்தார். இதுதான். சரி சாமி, நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.